திரு ரகு, நிறைவா இந்த அரசிட்ட உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்த மாதிரி நிதி நிலைமை ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறதுனால என்னுடைய ரெக்யர்மெண்ட் வந்து ரொம்ப பேசிக். திமிர் இல்லாமல், அராஜகம் இல்லாமல் ஒரு அரசு இருக்கணும், மக்களுக்கு இணக்கமாக ஒரு அரசு இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் அந்த லஞ்ச லாவண்யத்தை ஒழிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யணும். அது வந்து மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அப்புறம் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் அவர் சொன்னார், குடிநீர், இவர் சாலை வசதிகள், மருத்துவம், அதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணுற விஷயம் வந்து இந்த ரோடுலாம் சரியில்லாமல் இருக்கிறது. அப்புறம் இந்தியாவிலேயே அதிக அளவில் ஆக்சிடெண்ட்டில் உயிர் இழக்கிற மாநிலங்கள் ஒன்று தமிழ்நாடு. ஸோ அதெல்லாம் கூட அது சரி பண்ணணும். நீங்கள் அதிக செலவில்லாத இந்த விஷயங்களை செய்யுங்க. ஒரு அன்பான அரசாக இருங்க, அன்பை உங்கள் ஆயுதமாக பயன்படுத்துங்க. அரசு அதிகாரிகள், அரசு இயந்திரம் மக்களுக்கு இணக்கமாக இருக்கணும். நீங்கள் பெருசாக கோட்டை கட்டத்தெல்லாம் அடுத்தது இருக்கட்டும், இதெல்லாம் சின்ன விஷயம். இதுக்கு வந்து 1 லட்சம் கோடி தேவையில்லை. லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு, கனிம வள கொள்ளையை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பணம் தேவையில்லையே, ஒரு வில் பவர் தான் தேவை. அதை வந்து திரு விஜய் செய்யணும், சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் செய்யணும். அப்புறம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அந்த பவர் சென்டர்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். விஜய்க்கு அது மிகப்பெரிய டேஞ்சர். அவர் பின்னாடியே நிற்கிற அந்த விஷ்ணு ரெட்டி யாரு, அப்புறம் வந்து அந்த கேவிஎன் அதான் அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு, இங்க பவர் சென்டர் எதுவுமே கிடையாது, நான் மட்டும் தான் பவர் சொன்னாலும் அந்த டேஞ்சர் இருக்குது. நீங்க இந்த அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கே நீங்க செக்ரட்டேரியட்ல வல்லூர்கள் சுத்திட்டு இருக்கலாம். இந்த கான்ட்ராக்ட் நான் வாங்கி தரேன், எனக்கு இவரை தெரியும், எனக்கு அவரை தெரியும்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுல வந்து அவர் வெற்றி பெற்றுட்டாருன்னா பாதி கிணறு தாண்டிடுவார். அவங்க தான் பிரச்சனையை ஏற்படுத்துறது, மக்களுக்கும் அரசுக்கும் இடைவெளி ஏற்படுத்துறதே அந்த இடைத்தரகர்கள் தான். ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் ஒரு டாப் ஸ்டாராக இருந்த அரசியலுக்கு வந்ததுக்கு காரணம் அவருக்கு வந்து மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு காரணம். ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறார் அவர் வந்து இந்த முடிவு எடுத்தது நிச்சயமாக மக்களுக்கு செய்யணுங்கிறதுக்காக தான். அதுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட்டோட அவர் முயற்சி செய்யணும். வெற்றி கூட அடுத்தது. அவர் வந்து அந்த ஒரு சின்சியாரிட்டி இருந்ததுன்னா போதும், வெற்றி பெற்றுவார்னு நினைக்கிறேன். அதை அவர் கடைசி வரைக்கும் அந்த மக்கள் அன்பை மட்டும் அவர் மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். எல்லா சமயத்துலையும் அவருக்கு கொடுத்துருக்குறாங்க, அபரிமிதமாக கொடுத்துருக்குறாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா தாண்டி கொடுத்துருக்காங்களோ எனக்கு தோணுது. அவங்க அச்சீவ் பண்ணதை விட இவர் அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகள்லையும் தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறார். அந்த நான் ஓட்ஸை பார்த்தேன். எந்த தொகுதியிலையுமே நீங்கள் அவரை புறந்தள்ள முடியாது. தோத்த தொகுதியில் கூட ரொம்ப நெருக்கமாக ஜெயிச்சவங்களுக்கு நெருக்கமாக வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் ஏடிஎம்கே ரொம்ப ரொம்ப வீக். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியும் ஜெயிக்கல, ஆனால் 60,000 70,000 இந்த மாதிரி வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. ஸோ ஒரு பேன் தமிழ்நாடு பார்ட்டியாக தேவைக்கு உருவாகிருக்குது. 35% முதல் எலெக்ஷன்லாம் எக்ஸ்ட்ராடனரி அச்சீவ்மெண்ட், இமாலய சாதனை. ஒரு 50 வருஷ கட்சி, 77 வருஷ கட்சியை எதிர்த்து அவர் பண்ணியிருக்கிறாரு. இதை தொடரணும்னா இனிமே தான் அவருக்கு ஹார்ட் ஒர்க் ஆரம்பிக்குது. இதுவரையும் அவர் சந்தித்த சவால்களை விட இனிமே வர சவால்கள் தான் ரொம்ப ரொம்ப கடினமானது. ஏன்னா பவர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கன்னா பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நேர்மையான மனிதன் வந்து பவர் இல்லாமல் நேர்மையாக இருந்துட முடியும். பவரை கொடுத்துட்டிங்கன்னா அந்த நேர்மையெல்லாம் கேள்விக்குறியாயிடும். கறி அள்ளியை போட்டால் தான் வந்து கை கரையாக இருக்கா அப்படின்னு பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. அந்த பவருங்கிற அந்த கறி கிடச்சிருக்குது. கரையில்லாத ஒரு ஆட்சியை நடத்துறதுக்கு ஒரு முயற்சி செய்யணும். ஏன்னா அவர் சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது, அவரை சார்ந்தவர்களும் உண்மையும் நேர்மையுமா இருக்கணுங்கிறது முக்கியம். அதையும் அவர் என்ஷூர் பண்ணணும். அந்த கண்காணிப்பு கடைசி வரைக்கும் இருக்கணும். திரு ராசி அழகப்பன், ஊழலற்ற ஆட்சி அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியம் விஜய் தலைமையிலான அரசுல அப்படின்றது அவர் ஒட்டுமொத்தம் உங்களுடைய நிறைவு பார்வை? அவர் வந்து எளிமையாக இன்னைக்கு அந்த எண்ணத்தில் அவர் வந்திருக்கலாம். அவர் மாறினால் போதாது. இந்த நிர்வாகம் என்பது அடியிலிருந்து மேலே வரைக்கும் முழுக்க கெட்டு போயிருக்கு. காசு கொடுக்காம ஒரு காரியம் நடக்காது அப்படிங்கிறது தான் அரசு இயந்திரங்களுடைய இடம். எளிய மக்கள் இன்னும் வந்து அண்ணாந்தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடைவெளியை குறைக்க பயன்படுத்தணும். முற்றிலும் மாறிடும் அப்படின்னு நான் நம்பலை. அப்படிலாம் ஜீபூம்பா மாதிரி நடந்துடாது. இது ஒன்றும் சினிமா கிடையாது, இது அரசாங்கம். அந்த அரசாங்கத்தில் முடிந்த வரைக்கும் அந்த தவறுகளை குறைக்க பார்க்கணும். விலைவாசியை கட்டுப்படுத்தினாலே மிகப்பெரிய ஆட்சியாக அமையும். நீங்கள் பெருசாக ஒன்றும் கொடுத்துட வேணாம், விலைவாசியை கட்டுப்படுத்துங்க. எளிதாக கிடைக்கிற அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மின்சாரம், அப்புறம் சாலை வசதி, அடிப்படையில் பள்ளிகளில் அவர்களுக்குரிய அந்த இடங்கள், இலவச கல்வியின் பேர் சொல்கிறமே ஒழிய அந்த அரசாங்க பள்ளிகளை தாண்டி எல்லாரும் வந்து பெரிய ஒரு 1வது படிக்கிறதுக்கு 1.25 லட்ச ரூபா கொடுத்து சேர வேண்டிய கட்டாயம் இருக்கு பாருங்க. அந்த இடங்களை எல்லாம் குறைக்க முயற்சி பண்ணணும். இன்னொன்று, நான் திரைப்படத்துறையில் இருக்கிறதுனால இங்கே திரைப்படங்கள் 300 திரைப்படங்கள் வருது, ஆனால் 200 படங்கள் வெளியிடாமல் இருக்கிறது காரணம் என்னென்னா
பெரிய பெரிய மால்களாக மாற்றிக்கொண்டு எளிய மக்கள் போய் பார்க்கக்கூடிய இடத்துல இல்லை. எளிய சாதாரணம் அந்த அந்த இடத்த சுகத்தை அனுபவிக்க முடியாது. முன்னாடிலாம் இவர் திரைத்துறையிலிருந்து வந்திருக்காரு அப்படின்றதால அந்த பிரச்சனை அவருக்கு ஏற்கனவே தெளிவாகவே தெரியும் நினைக்கிறேன். வந்து சிறிய தேட்டர்களுக்கு அம்மா தேட்டர்கள் கட்டுறேன்னு சொல்லிச்சு, ஆனால் விட்டுட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னாங்க, அதை விட்டுட்டாங்க. ஆனால் இவர் ஒரு 3000 தேட்டர்கள் இருந்த இடத்துல 1000 தேட்டரா இருக்கு. இப்போ சாதாரண எளிய மக்கள் 30 ரூபாய், 40 ரூபாய், 60 ரூபாய், 800, 80 ரூபாய், 100 ரூபான்னு சொல்லி 4 விதமான மக்கள் ஒரு திரைப்படத்தை பார்த்தாங்க. அது முற்றிலும் ஒழிக்கப்பட்டது. வெறும் பணக்காரர்கள், வசதியானவர்கள் மட்டும்தான் பார்க்கக்கூடிய இடத்தை தமிழகத்தில் மாற்றிட்டாங்க. அதை மாற்றி சிறு பட்ஜெட் படங்கள் இப்போ தயாரிப்பு கூட 50லிருந்து 100, 150 இருக்கைகள் கொண்ட தேட்டர்களை ஒரு 2000 அனுமதிச்சாங்கன்னா அது அரசாங்கத்துக்கும் வருமானம் மாறும். சாதாரண மக்கள் ஒரு தேட்டரில் போய் படம் பார்க்கக்கூடிய நிலைமை வரும். அதை செய்தாலே திரைப்படத்துறைக்கு பெரிய 1.5 லட்சம் பேர் நல்லா இருப்பாங்க. அதை வந்து இங்கே ப்ராடக்ட் நிறைய இருக்குது, ஆனால் கொண்டு போய் சேர்க்க இடம் கிடையாது என்கிற மோசமான அந்த இடைவெளி இருப்பாங்க. அந்த இடைவெளியை முதல்ல முற்றிலும் ஒழிக்கணும். அதை செய்வார் என்று நான் நம்புகிறேன்.